வணக்கம். இப்போ தங்கம் விலை ஏறுற அளவுக்கு வெள்ளியோட விலையும் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அடிக்கடி கேட்குற வார்த்தை ஜெர்மன் சில்வர் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஆட்லேயே பார்க்குறோம், இந்த பொருள் வாங்கினா ஜெர்மன் சில்வரை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜெர்மன் சில்வர்னா என்ன, உண்மையான சில்வர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெர்மன் சில்வர் அப்படிங்கிறது உண்மையான சில்வர் கிடையாது. அதில் காப்பர் 60%, நிக்கல் 20%, ஜிங்க் 20% ஆகும்போது இது மூணும் சேர்ந்து செய்கிறது தான் ஜெர்மன் சில்வர். ஆனால் பார்க்குறதுக்கு வெள்ளி மாதிரியே நல்லா பளபளன்னு கோட் கொடுத்து அது பார்த்தோம்னா உண்மையான வெள்ளி மாதிரியே இருக்கும். ஆனால் இது உண்மையான வெள்ளியை விட இதோட விலை ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ஈவன் சாமி ரூமுக்காக இருக்கட்டும், கிச்சனுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், அதை வெள்ளியில் வாங்குறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விலையும் அதிகம். ஜெர்மன் சில்வரில் வெள்ளியில் தேவைப்படுற எல்லா பொருளுமே ஜெர்மன் சில்வரில் கிடைக்கிது. அதை நம்ம வாங்கி வச்சோம்னா பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும். நம்மளாம் இது உண்மையான வெள்ளி கிடையாது, ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் இது என்னன்னா, இப்போ வெள்ளியை நம்ம மறுபடியும் பழசாயிருச்சு அப்படின்னு கொடுத்து மாற்ற முடியும். ஜெர்மன் சில்வரை அப்படி கொடுத்து மாற்ற முடியாது. வெள்ளியை நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அது சீக்கிரம் கருத்து போகும், அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஜெர்மன் சில்வரை அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது, அது அவ்வளோ சீக்கிரம் ஃபேடாகவும் ஆகாது. நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஜெர்மன் சில்வருக்கு நம்ம லெமன் வச்சு யூஸ் பண்ண முடியாது, புளியை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ண முடியாது. இதுக்கு டூத் பவுடரு, நம்ம சோப்பு கூட லெமன் ஃப்ளேவர் இல்லாத சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சபீனா அதை வச்சு க்ளீன் பண்ணோம்னா கருத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது வெள்ளியை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜெர்மன் சில்வரை யார் கண்டுபிடிச்சாங்கிறது தெரியாது. ஏன்னா வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு மாற்ற வேறு எதுவும் வேணும் அப்படின்ட்டு 19th செஞ்சுரிலாம் யூரோப்பில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெர்மன் சில்வர் அப்படிங்கிறதுனால ஜெர்மனியில் கண்டுபிடிச்சது இது கிடையாது. இதுதான் வெள்ளிக்கும் ஜெர்மன் சில்வருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு ஜெர்மன் சில்வர்னால் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.